ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்டியான காரக்குழம்புங்க. அப்படியே அசல் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி திக்காக அப்படியே செம்ம வாசனையாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு நல்லா காஞ்சோடனே 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு. இது நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். வறுத்து அந்த ஜீரகம் பொரிஞ்சு வர சவுண்டு கேட்டதுக்கப்புறம் தேங்காயும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா வெந்தயம் தீஞ்சிச்சுன்னா கசப்பு வந்துடும். அதை நல்லா கொட்டிட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு நல்லா லேசாக இந்த லைட்டாக சூடு வரும்போதே அது பொரியிற சவுண்டு வரும். அந்த சவுண்டு கேட்டோடனே நம்ம அதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 25 பல் பூண்டு, அது ஃபஸ்ட் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், அதையுமே நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளி பொடியாக அரைச்சி போட்டுக்கிறேன். தக்காளி 3/4 பதம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சி அப்படியே அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்க்குறதுனால என்ன கிடைக்குன்னா, நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் இந்த குழம்பு வச்சு பாருங்கள். அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே தேன் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அறுத்து போட்டிருக்கோம். சிலர் இன்னும் குட்டியாக கூட அறுத்து போடுவாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி அறுத்து போட்டுக்கலாம். இப்படி போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காயும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். இந்த கலவையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சும்மா கொஞ்சம் தண்ணி போதும் அந்த மசாலா வேகிறதுக்காக. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா அரைச்ச மசாலா அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வேக விட்டுடலாம். மசாலா ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மசாலா ஊற்றும் போதே நல்லா வாசனை வருங்க உங்களுக்கு. அது இன்னும் கொதிக்க கொதிக்க செம்ம வாசனை வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் மூடி வச்சுக்கலாம். கொதிக்கும் போதே காரக்குழம்பு அவ்வளோ வாசனை வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. இந்த மசாலா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளியை ஊற்றணும். முருங்கைக்காயும் இந்த அளவுக்கு வெந்துருச்சு, 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ ஊற்றிக்கலாம். திக்காக ஊற்றணும் அந்த புளி பேஸ்ட்டு ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளி நல்லா வெந்து காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாசனை கமகமான்னு இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் எப்போயுமே இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாங்க சேர்ப்பேன். அப்போ தான் சர்க்கரையோட டேஸ்ட் அதில் கொஞ்சம் நல்லா கலந்து நல்லாயிருக்கும். நான் முதலே சேர்த்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இறக்கும்போது சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடுவேன். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பு. கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு குழம்பு ஒரே ஒரு கொதி வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க நம்ம குழம்பு, கல்யாண வீட்டு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.